ஏஐ வச்சு படம் உருவாக்க முயற்சி பண்ணி நீங்க நினைச்சது ஒண்ணு ஆனா வந்தது ஒண்ணான்னு எப்பவாவது ஏமாந்து போயிருக்கீங்களா? கவலைப்படாதீங்க. சரியான வார்த்தைகளை மட்டும் வச்சு உங்க கற்பனைய அப்படியே ஒரு படமா மாத்துறது எப்படின்னு தான் நாம இப்ப பார்க்க போறோம். நம்மள நிறைய பேர் இந்த அனுபவத்தை சந்திச்சிருப்போம். ஒரு ஏஐ கிட்ட ஒரு படம் கேட்டா அது ரொம்ப பொதுவா இல்லனா விசித்திரமா ஏதோ ஒண்ணு கொடுக்கும். ஏன் இப்படி நடக்குது? இங்க பாருங்க, இந்த ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை. இதுல எந்த மந்திரமும் இல்ல. நாம பயன்படுத்துற வார்த்தைகள் தான் முழு ரகசியமே. தெளிவா இல்லாத ஒரு கட்டளைக்கும் ரொம்ப துல்லியமான கட்டளைக்கும் நடுல எவ்ளோ பெரிய வித்தியாசம் பாத்தீங்களா? இங்க அந்த துல்லியம் தான் கேம் சேஞ்சர். இந்த வித்தியாசம் ஒரு நல்ல ப்ராம்ப்ட்ல தான் இருக்கு. அது ஏஐக்கு ஒரு மந்திரம் மாதிரி வேலை செய்யுது. சரி வாங்க, ஒரு எக்ஸ்பர்ட் லெவல் ப்ராம்ப்ட் எடுத்து அதை பிரிச்சு மேய்ஞ்சு அதுக்குள்ள என்ன சக்தி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, இதுதான் நம்மளோட கேஸ் ஸ்டடி. பார்க்கறதுக்கு இது ஒரு சாதாரண வாக்கியம் மாதிரி தெரியலாம். ஆனா இதுல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் ஏஐய எப்படி ஒரு சிற்பி மாதிரி செதுக்குதுன்னு நம்ம பார்க்க போறோம். அப்போ இந்த ஒரு வாக்கியத்துக்குள்ள அப்படி என்னதான் இருக்கு? வாங்க அதோட அக்குவேரும் ஆணிவேரா பிரிச்சு பாப்போம். முதல்ல சப்ஜெக்ட் மற்றும் ஆக்ஷன், அதாவது நம்ம படத்தோட யாரு மற்றும் என்னங்கிறது. சும்மா ஒரு பெண் அப்படின்னு சொல்றதுக்கும் மச்சத்தோட சிந்தனையோட புன்னகைக்கிற ஒரு இளம் பெண்ணுன்னு சொல்றதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு இல்லையா? இந்த சின்ன சின்ன விவரங்கள் தான் அந்த படத்துக்கு ஒரு உயிரை கொடுக்குது. அது வெறும் படமா இல்லாம ஒரு கதையோட ஒரு நொடியா மாறுது. அடுத்தது செட்டிங், அதாவது அந்த சீன் எங்க நடக்குதுன்னு சொல்றது. நீங்க ஒரு இடத்த விவரிக்கும் போது ஒரு பேக்ரவுண்ட மட்டும் உருவாக்கல, ஒரு முழு உலகத்தையே உருவாக்குறீங்க. சூரிய ஒளிபடுற ஜன்னல் ஓரம், ஒரு இதமான கெஃபே, இந்த மாதிரி வார்த்தைகள் தான் அந்த படத்தோட மொத்த மூடையே செட் பண்ணுது. இப்போதான் அசலான மேட்ரே வருது. நீங்க ஒரு போட்டோகிராஃபர் மாதிரி இல்ல ஒரு டைரக்டர் மாதிரி கூட யோசிக்கலாம். எந்த கேமரால ஷூட் பண்ணணும்னு கூட சொல்லலாம். Canon 5D Mark IVன்னு சொல்லது மூலமா அந்த படத்துக்கு ஒரு ப்ரொஃபஷனல் டச் கொடுக்குறீங்க. கடைசியா ரொம்ப முக்கியமா அந்த படத்தோட ஃபீல் எப்படி இருக்கணும்னு சொல்றது. அதாவது ஆர்டிஸ்டிக் ஸ்டைல். மென்மையான இயற்கை ஒளி, சூடான வரவேற்கிற மாதிரி ஒரு சூழல்னு சொல்றது மூலமா நீங்க அந்த படத்தோட ஆன்மாவையே கட்டுப்படுத்துறீங்க. லைட்டிங் தானே எல்லாமே. சரி, இப்போ நாம 4 முக்கியமான விஷயங்களை பார்த்துட்டோம். சப்ஜெக்ட், செட்டிங், டெக்னிக்கல் ஸ்டைல், அப்புறம் ஆர்டிஸ்டிக் ஸ்டைல். இதெல்லாம் சேர்ந்துதான் ஒரு இயக்குனரோட டூல் கிட் மாதிரி. இத ஒரு சிம்பிள் ஃப்ரேம்வொர்க்கா எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது ரொம்ப சிம்பிள். ஒரு 4 ஸ்டெப் ஃபார்முலா மாதிரி நினைச்சுக்கோங்க. முதல்ல உங்க சப்ஜெக்ட் யாரு என்னன்னு சொல்லுங்க. 2வது அவங்க எங்க இருக்காங்கன்னு ஒரு உலகத்தை உருவாக்குங்க. 3வது என்ன மாதிரி கேமரா, என்ன ஸ்டைல்னு முடிவு பண்ணுங்க. 4வது அந்த படத்தோட மூட் எப்படி இருக்கணும்னு லைட்டிங்க வச்சு சொல்லுங்க. அவ்வளவுதான். இங்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க வெறும் ஒரு யூசர் கிடையாது. நீங்க தான் கிரியேட்டர், நீங்க தான் படைப்பாளி. கண்ட்ரோல் ஏஐ கிட்ட இருந்து உங்க கைக்கு வருது. இப்போ நீங்க தான் கலைஞர். இதிலிருந்து நாம கத்துக்க வேண்டியது என்ன? நினைவுல வச்சுக்கோங்க, நீங்க எவ்வளவு துல்லியமா இருக்கீங்களோ அவ்வளவு சக்தி உங்களுக்கு. ஒரு எழுத்தாளரா மட்டும் யோசிக்காதீங்க, ஒரு டைரக்டரா யோசிங்க. உங்க ஒவ்வொரு வார்த்தையும் ஏஐயோட கற்பனைக்கு நீங்க போடுற ப்ளூ பிரிண்ட். இந்த ப்ராம்ப்ட் எழுதுறது வெறும் டெக்னிக்கல் விஷயம் இல்ல, அதுவே ஒரு புது கலை. அப்போ இந்த ஏஐ யுகத்துல ஒரு கலைஞனோட மிக முக்கியமான கருவி சரியான வார்த்தைகள் தானா? யோசிச்சு பாருங்க.